இந்த ஜூன் மாதத்துல பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருப்பது உங்களுக்கு தொழில் சம்பந்தமான உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல வாய்ப்புகள், புதிய வேலை கிடைப்பதற்கு, 3ஆம் இடத்திற்கும் இடமாற்றத்திற்குரிய ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை அமைவது, உங்களுக்கு டிரான்ஸ்பர், வேலை மாற்றம் அல்லது புதிய வேலை கிடைத்தல், வேலை கிடைக்காம இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தவர்களுக்கு வேலை கிடைப்பது, இந்த மாதிரி உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதே ஜூன் 2ஆம் தேதி கன்னிராசி அன்பர்களுக்கு குரு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம். இதுவரை 10ஆம் இடத்துல இருந்து பல பிரச்சனைகள், டென்ஷன், உங்களுடைய வேலையில ஒரு மிகப்பெரிய டென்ஷன், வேலையே விட்டுறலாமா அப்படின்னு கூட நிறைய கன்னிராசி அன்பர்கள் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த சூழ்நிலை எல்லாமே இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு மாறி ஓரளவுக்கு நீங்கள் செய்த வேலையில் உங்களுக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பம். அதனால இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு நீங்க செஞ்ச வேலைக்கான பெனிஃபிட்டே. அதனால வேலை மாற்றம் அந்த மாதிரியான விஷயங்களே கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யாம பொறுமையா இருப்பதே கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல பலன்களை அளிக்கும். இந்த ஜூன் மாதத்துல குரு பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்த குரு பலன் முதன்மையாக பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற விஷயங்களுக்கு தான் ஒரு அற்புதமான அமைப்பு. அதுலயும் குறிப்பா உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்திலிருந்து அமைவது, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான வாய்ப்பு. நிச்சயதார்த்தம், திருமண தேதி குறித்தல் அல்லது திருமணமே நிகழ்த்துதல், இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே வரும். 5ஆம் இடத்துக்கும் குருவினுடைய பார்வை இருப்பதனால் கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு காதல் திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இந்த மாதம் அமைவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல உங்களுடைய 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கேது, 8ஆம் அதிபதி செவ்வாய் கொஞ்சம் ஆட்சியா இருக்கிறதுனால இந்த காதல் திருமணத்தை பெற்றோர் சம்மந்தம் இல்லாமல் செய்யக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்கள் இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை சிக்குவதற்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் உங்களுடைய திருமணங்களை நிகழ்த்தி கொள்வது உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு அல்லது விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு எல்லாமே ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 12ஆம் அதிபதி திக்பலத்துக்கு செல்லும் பொழுது வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளிநாடு சுற்றுலா செல்வது அல்லது விசா சம்பந்தமான விஷயங்கள் இதுவரைக்கும் தடையா இருந்தது, இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஜூன் மாதம் முழுக்கவே கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதில் அந்த துறைகளில் ஒரு லாபம், முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு.